காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே மின்மாற்றியில் சேதமடைந்துள்ள கான்கிரீட் கம்பங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். வரதராஜபுரம் முத்துமுருகன் நகரில் உள்ள உயரழுத்த மின்மாற்றியின் கம்பங்கள் சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரியும் வகையில் சேதமுற்று காணப்படுகிறது. இதனால் எப்போது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படலாம் என்ற பீதியில் ஆழ்ந்துள்ள மக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால்தான் விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்குமா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலில் பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவிலூர் கிராமத்தில் உள்ள கோவில் குடமுழுக்கு தொடர்பாக இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் காவல் ஆய்வாளர் தாக்கப்பட்டார். இது தொடர்பாக பிடிப்பட்டவர்களை விடுவிக்க கோரி ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் சாதிய மோதல்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் இரவு நேரத்தில் ஏற்படும் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக மின்வாரியத்துறை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கை கையாண்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கருணாநிதி ஆட்சியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் அவதிப்பட்ட நிலையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலும் மின்வெட்டால் இருளில் மூழ்குவது தொடர்கதையாகுமோ என மக்களுக்கு அச்சம் எழுந்துள்ளது. மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கீழக்கரையில் ஒரு நாள் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 4 முறையிலிருந்து 7 முறை மின்தடை ஏற்படுகிறது. இதற்கு என்ன காரணம் அப்படின்ட்டு சொல்லி அந்த உதவி மின் பொறியாளர் ஒரு தெளிவான எந்த ஒரு காரணத்தையும் மக்கள்கிட்ட சொல்கிறது கிடையாது. ரெண்டாவது, மின் கம்பங்களில் இருக்கக்கூடிய அந்த உயர் அழுத்த மின் கம்பிகள் செல்லக்கூடிய அந்த வடம் செல்லக்கூடிய அந்த மின் கம்பங்களில் தனியாருடைய கேபிள் வயர் ஆக்கிரமிப்பு இருக்கு. திருப்பூர் கோவை மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கேட்டு காலவரையறையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இதனால் நாள் ஒன்றுக்கு 35 கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிக்கப்படும் என்றும் 1 லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் 2 லட்சம் தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் என 3 லட்சம் தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் விசைத்தறி உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இந்த பிரச்சினையில் விடிய அரசு தலையிட்டு உடனடி தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே விவசாய நிலங்களில் சாய்ந்து கிடக்கும் மின்கம்பங்களை சரி செய்வது எப்போது என்ற கேள்வி எழுந்துள்ளது. வெந்நீர் வாய்க்காலிலிருந்து வெங்கலக்குறிச்சி செல்லும் சாலையில் ஒரு வாரத்திற்கு முன்பு சென்ற லாரி உரசியதில் மின்கம்பிகள் அருந்து விவசாய நிலங்களில் 8 மின்கம்பங்கள் முறிந்து விழுந்து சேதமடைந்தன. இதனால் பெரும் அவதி அடைந்து வரும் நிலையில் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பயனில்லாததால் விடிய அரசின் மின்வெட்டு வாரியம் மீது மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர்.